மனித நாகரிகமானது எங்கிருந்து தொடங்குகிறது என்று கேட்டால் அது கன்னியாகுமரியில் இருந்து தொடங்குகிறது என்று சொல்லலாம். குமரி மாவட்டத்தின் நாகரிகமானது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களை உலகிற்கழித்து 4 திசைகளிலும் புகழ் பரப்பி மூவேந்தர்களாலும் ஆளப்பட்டு வள்ளுவனின் 2 அடி பாவால் உயர்ந்து நிற்கும் ஒரே நாடு. வேநாடு, நாஞ்சில் நாடு, இடநாடு என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட குமரி மாவட்டத்தின் வரலாறானது சுமார் தோராயமாக 1500 முதல் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அரபிக்கடல், வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் என முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தின் வரலாறானது கற்கால கோடாரி கருவியின் கண்டுபிடிப்பில் இருந்து வரலாற்றிற்கும் முந்தைய கலாச்சாரத்தை கொண்டதாக தெரிந்து கொள்ளலாம். கன்னியாகுமரி என இந்த மாவட்டம் பெயர் பெறுவதற்கு புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. இம்மாவட்டத்தில் இருக்கும் கன்னி பெண்களை பகவதி அம்மனாகவும் குழந்தைகளை குமரி அம்மனாகவும் பாவிக்கிறார்கள். அதற்கு காரணம் இம்மாவட்டத்தில் இருக்கும் கன்னியாகுமரி பகவதி அம்மன்.